திருநள்ளத்து தேவாரத் திருப்பதிகத்தின் 2வது பாடல் ஞானசம்பந்தப் பெருமான் அருளிச் செய்தது. தக்கன் பெரு வேள்வி தன்னில் அமரரை துக்கம் பல செய்து சுடற்போர் சடை தாழ கொக்கின் இறகோடு குளிர்வெண் பிறை சூடும் நக்கன் நமையாழ்வான் நல்ல நகரானே. நக்கன் நமையாழ்வான் நல்ல நகராலே. திருச்சிற்றம்பலம். தக்கன் பெருவேள்வி தன்னில் அமரரை துக்கம் பல செய்து சுடற்பொற் சடைத்தாழ. சுடற்பொற் சடைத்தாழ பொன் சடை தாழ வீற்றிருக்கும் இறைவன். அவன் அணுவிற்கு அணுவாய் இருப்பவன், நுண்ணிய நுணர்வாக இருப்பவன். அவன் வியாபகத்தன்மை பொருந்தியவன். எல்லா உயிர்களிலும் அவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சிவபரம்பொருளை புறமிருக்கச் செய்துவிட்டு தக்கன் பெருவேள்வி நடத்துகின்றான். அதனால் அவன் தீவினை பயனை அனுபவிக்க நேர்ந்தது. அந்த வேள்வியினில் பங்கு கொண்ட அமரரை துக்கம் பல செய்து. அமரர்கள் இறைவனுக்கு, பரம்பொருளுக்கு அவனுடைய ஆக்ஞையின்படியே, அவனுடைய கருணையினாலே அவர்களுக்கு அத்தகைய பதவிகளும் நற்பலன்களும் அருளப்பெற்றிருக்கின்றன. அவற்றையெல்லாம் மறந்து அவர்கள் அந்த வேள்வியினில் பங்கேற்றதனால் அவர்களையும் தீவினை பற்றியது. அதனால் துன்பத்திற்கு உள்ளானார்கள். பரம்பொருளின் மற்றைய அவன் தரித்திருப்பது யாது? கொக்கின் இறகோடு குளிர்வெண் பிறை சூடும். கொக்கின் இறகும் வெண்மதியையும் சூடிக்கொண்டிருக்கும் பெருமான். நக்கன் நமையாழ்வான் நல்ல நகரானே. நல்லம் என்னும் நகரை உடையவன் நக்கன் நமையாழ்வான். எல்லாவற்றையும் பெற்றிருந்தும் இந்த புவனங்கள், உயிர்கள், ஜடப்பொருள்கள் எல்லாமே அவனால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் அவன் எவற்றையுமே தன்னுடையது என்று இறைவன் உரிமை கொண்டாட மாட்டான். அவன் பற்றுகளிலிருந்து நீங்கியவன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருநள்ளம் தேவாரத் திருப்பதிகத்தின் 3வது பாடல். இந்த பாடலில் ஞானசம்பந்த பெருமான் இறைவனுடைய எல்லையில்லா கருணையை போற்றி அருளுகின்றார். அந்தி மதியோடும் அரவசடை தாழ முந்தியனல் ஏந்தி முதுகாட்டு எரியாடி சிந்தி தெழவல்லார் தீராவினை தீர்க்கும் நந்தை நமையாழ்வான் நல்லம் நகரானே. நந்தை நமையாழ்வான் நல்ல நகரானே. திருச்சிற்றம்பலம். அந்தி மதியோடும் அரவம் சடைதாழ தேய்ந்த பிறைமதியோடும் நாகமும் சடையில் விளங்க முந்தி அனலேந்தி முதுகாட்டு எரியாடி. கரத்தில் அனலை ஏந்தி இருப்பவன், இடுகாட்டில் ஆடல் புரிபவன். யாருக்காக? உயிர்களை உய்விப்பதற்காக. உயிர்களுடைய பயணத்தை அந்த உயிர்களானது தன்னுடைய வினையினால் வழிவகுக்கிறது.
அதனை வழிநடத்துபவன் இறைவன். அந்த பயணத்தை பிறவிதோறும் உயிர்கள் எத்தனையோ வினைகளை ஆற்றுகின்றன. இறைவன் தன்னுடைய மேலான கருணையினால் இந்த பிறவி பெருங்கடலை உயிர்கள் நீந்துவதற்காக, நீந்தி கரையேறுவதற்காக பல வழிகளிலும் பல நிலைகளிலும் அவன் இறங்கி வந்து நம்மை கடைத்தேறுவதற்கு அன்பும் அருளும் பொழிகின்றான். அப்படிப்பட்ட அவன் அதனால்தான் தேய்ந்த பிறையை தன் மீது தன்னுடைய தலையில் சூடி அதற்கும் ஒரு நல்வழி காட்டி அதனை ஒளியோடு பிரகாசிக்கச் செய்கின்றான். சிந்தித்து எழவல்லார் தீரா வினை தீர்க்கும். கற்றல், கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், இந்த படிநிலைகளை ஏற்கும் அடியார்கள் அவர்களுடைய தீராத வினையை தீர்ப்பவன் இறைவன். நம் தந்தை நந்தை நமையாழ்வான் நல்ல நகராணி. நம் தந்தையாக வீற்றிருக்கும் இறைவன் நமக்கு நல்ல வழி காட்டுபவன், அருள் பாலிப்பவன். அவன் நல்லம் என்னும் நகரில் வீற்றிருக்கின்றான். திருச்சிற்றம்பலம்.